இன்றைக்கி வீடியோவில் நெக்கு டிசைனுக்கு நம்ம பேட்டர்ன் கட் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இது அதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கு ஆரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கூட இந்த டிசைன் தேவை. நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணிட்டோங்கன்னா நமக்கு அது ஒரே ஷேப்பில் வரைகிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லைனா நம்ம ஷேப்பும் மாறி மாறி வரும். நம்மளுக்கு நெக்கை சுற்றி ஒரு ஷேப் வைக்கணும் அப்படின்னா ஒரு டிசைன் நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த டிசைனை நம்ம ஒரு பேட்டர்னாக ரெடி பண்ணிக்கணும். அந்த பேட்டர்ன் இப்போ ரெடி பண்ணுறது எப்படின்றத தான் நான் சொல்கிறேன் அந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நீங்கள் பசங்களுக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. இந்த டைமில் இந்த லீவை பசங்களை எப்படா நம்ம வச்சுன்னு எங்கே அனுப்புறது, என்ன பண்ணலாம் அப்படின்றது யோசிச்சுன்னுக்கிற பேரண்ட்ஸுங்களுக்கு இதை சொல்கிறேன். பசங்க வீட்டில் வச்சு அவங்க ஃபோனை பார்த்து வீணடிக்கிற நேரத்தை வீணடிக்காமல் அவங்கள ஒரு பயனுள்ளதாக அந்த பெண் குழந்தைங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பாக பெண் குழந்தைங்களை வச்சுக்கிறதுக்கான ஒரு இடமான நம்ம அன்னை தைப்பயிற்சி பள்ளியில் சேர்த்து விடுங்க. அவங்க பயனுள்ளதாக ஏதாவது ஒன்று இந்த லீவில் அவங்க கற்றுன்னு வெளியே போகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வர்றவங்க 15 நாள் 1 மாதத்தில் அவங்க கற்றுக்குறாங்க. அதனால் நீங்கள் அனுப்பிவிடுங்க. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கற்றுக்கட்டும். நீங்கள் இந்த லீவை வேஸ்ட் பண்ணாதீங்க. பெண் குழந்தைங்களுக்கு கட்டாயம் ஒரு கைத்தொழில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டெய்லரிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் தையல்ன்றது தேவையான ஒன்று. ட்ரெஸ்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அவங்க ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த பேட்டர்ன் எப்படி வெட்டுறதுன்றதை நான் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம மடிக்கணும். முதல்ல இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த டிசைனில் நம்ம கட் பண்ண போகிறோம். இது எப்படி கட் பண்ணுறதுன்றதை இந்த பேப்பரில் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இது எப்படி கட் பண்ணுறதா உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இதை எப்படி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்ட பிறகு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இன்னொரு இப்படி மடித்த பிறகு இன்னொரு மடிச்சுக்கோங்க. மடித்ததும் இதை நீங்கள் ட்ரா பண்ணுறதுனா ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ட்ரா பண்ண வேண்டாம், நான் அப்படியே கட் பண்ணுவோன்னாலும் கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், இதை ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி கட் பண்ண போகிறோன்றதை ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க. இதுக்கு நடுவில் சென்ட்ரு பண்ணிக்கோங்க. சென்ட்ரு பண்ணி இதை பாருங்கள் இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், இது மாதிரி ஒரு 3 வரைவோங்க இல்லையா? 3 வரைஞ்சால் எப்படி வரைவோம், அந்த மாதிரி வரைஞ்சிட்டதை அப்படியே கட் பண்ணிடலாம். அதை வரைஞ்சது மேலேயே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே இதோட கொஞ்சம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பார்த்திங்களா? நம்ம இந்த ஷேப்பில் இது வந்துடுச்சு. இந்த சென்ட்ரு உங்களுக்கு ரவுண்டு வேணுன்னா ரவுண்டு வெட்டிக்கலாம், செக்குடு வேணுன்னா செக்குடு வெட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி வேணுன்னா ஸ்டார் மட்டும் வெட்டிக்கலாம். நீங்கள் இது மாதிரி வெட்டிட்டு நம்ம ப்ளவுஸ்க்கு சுடிதாருக்கு நெக்குங்களுக்கு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதை இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ட்ரா பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன பேட்டர்னில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்ம இது கோன் போடுறது கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் மெஹந்தி போட கைக்கு நீங்கள் மருதாணி போடுறீங்க இல்லையா,
அது கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் அது மேலே இது வந்து ஆனால் பாலித்தீன் பேப்பராக இருக்கணும், அதை கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.